வாங்க ஜிப்ரான் சார், ஜிப்ரான் சார் இந்த பக்கம் வந்து மட்டும் வந்துட்டப்பா. ஓகே, ரெடியா? வணக்கம். நந்தன் ப்ரெஸ் ஷோ நீங்கள் பார்த்தீங்க. உங்கள் பாராட்டுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த படத்தில் நடித்தது ஒரு நாள் சொல்லிகிட்டே இருந்திருப்போம், அந்த கேரக்டராக மாறி இருக்கோம் அப்படின்லாம் சொன்னோம். எனக்கு இது புது அனுபவமாக இருந்தது. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்போ சொல்கிறது தான், இது வந்து ஒரு பதிவாக தான் நான் பார்க்குறேன். அது இயக்குனர் சரவணன் என்ன நடக்குமோ அது அப்படியே தான், எதையும் மிகைப்படுத்தாமல் அப்படியே இந்த கதையை அப்படியே கொண்டு வந்தது தான் இது. எல்லாம் கேட்ட மாதிரி எப்படி திருப்படிப்பேன் கிளைமேக்ஸில் தான் அந்த இதே சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு நான் என்னுடைய இயக்குனருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜிப்ரானோட மியூசிக் எனக்கு ரொம்ப, அதை நாங்கள் எடுத்ததோட ரொம்ப அற்புதமாக அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. கட்டரும்பு அவரெல்லாம் இன்னும் வெளியில் வந்தால் வெளுத்துருவான் போல்க, எனக்கே வெறுப்பாக தான் இருக்கும். அப்படி அருமையாக நடிச்சிருந்தார். அவருக்கும் இது பண்ணியிருக்கோம். ஸ்ருதி. ஸோ எங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து சரவணன் ஒரு அருமையான படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நாங்கள் அந்த கேரக்டராக அதில் வாழ்ந்திருக்கோம், அதில் இருந்திருக்கோன்றது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ ஹீரோயின் பேசுவாங்க, கடைசி டைரக்டர் பேசுவார். எந்த கேள்வினாலும் அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் நந்தன் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நல்ல படங்களில் நீங்கள் எப்போவுமே மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இந்த படத்தையும் நீங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இதுக்கு வாய்ப்பளித்த சசிகுமார் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ எல்லாம் படம் பார்த்துட்டு இடத்துல நினச்ச மாதிரி ரியாக்ஷன்ஸ் வருது. அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த படம் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்ஸ். அண்ட் சரவணனுக்கு கண்டிப்பாக அவரோட என்ன சொல்ல நம்பிக்கை வந்து எனக்கு சில இடத்துல ரொம்ப ஃப்ரீயாக மியூசிக் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டார். அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் சசி, தேங்க்ஸ் லாட் சார். ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த படத்தை ஒரு வாழ்வியலாக மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. என்னுடைய வழி இது நான் பார்த்துருக்கேன்னு சார் சொன்னாங்க நிறைய தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில். எப்போ தான் தெரிஞ்சு இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. உண்மையிலேயே நல்ல விஷயத்த பதிவு கொண்டிருக்காங்க. நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து இரா சரவணன் சார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்து சசிகுமார் சார், அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நல்ல படத்தை எப்போவுமே நீங்கள் ஆதரிப்பீங்க. இந்த படத்தையும் ஆதரிக்க வைக்கணும், கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். நேரம் ஒதுக்கி பார்த்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். நான் வந்து சினிமாவை பெரிய ஊடகமாக தான் பார்க்குறேன். வலிமையான ஊடகமாக, பெரிய ஊடகமாக பார்க்குறேன். அதனால தான் என் மனசில் பட்ட பல காலமாக என்னை துரத்தின ஒரு விஷயத்தை படமாக்கியிருக்கேன். அது எந்த இடத்துலையும் பிரச்சாரமாகவோ பரப்புரையாகவோ இல்லாத மாதிரி ஒரு கதையாக அதை உருவகம் பண்ணி அதில் சசிகுமார் மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜனரஞ்சக படைப்பாக தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதே நேரம் ஒரு கொண்டாட்டமான கலகலப்பான வாழ்வியல் படமாக இருந்தால் கூட இது உணர்த்துகிற வழி ரொம்ப பெரிய வழியாக இருக்கும். இதில் நான் பல பேருடைய வாழ்க்கையை ஒரு கேரக்டரில் கொண்டு வந்திருக்கேன். அதை வந்து நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்து, நான் எந்த இடத்துல கைத்தட்டுங்கன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல நீங்கள் கைத்தட்டினீங்க, எந்த இடத்துல நீங்கள் கண் கழுவிங்கன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல கண் கலங்குனீங்க. அதுதான் ஒரு படைப்பாளர் தன்னுடைய படைப்பை சரியாக எடுத்திருக்காங்கிறதுக்கான சாட்சி. இதுக்கு மிகப்பெரிய உதவியாக தன்னையே ஒப்படைச்ச சசிகுமார் சாருக்கு நான் எந்த வார்த்தையில் நன்றி சொன்னாலும் ஈடாகாது. ஏன்னா அவர் இந்த படத்துக்காக ஒரு நடிகனாக மட்டும் இல்லை, எங்கள் குழுவை சேர்ந்த ஒருத்தராகவே அவர் மாறி அவ்வளோ கஷ்டப்பட்டார், அவ்வளோ அர்ப்பணிப்பாக நடந்துக்கிட்டார். எந்த வார்த்தையில் நன்றி சொன்னாலும் ஈடாகாது. முக்கிய பாத்திரமாக நடித்த சுருதி பெரியசாமி, பாலாஜி சக்திவேல் சார் உள்ளிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்டாலின் உள்ளிட்டவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை இந்த அளவுக்கு மாற்றினது ஜிப்ரான் சாரோட மியூசிக் தான். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், நான் எடுத்த படத்தை எனக்கே அவ்வளோ வியப்பாக காட்டினவர். இப்படிப்பட்ட ஒரு கூட்டு உழைப்பில், குறிப்பாக என்னுடைய இணை இயக்குனர் குரு உள்ளிட்டவங்க, ஒளிப்பதிவாளர் சரண் உள்ளிட்டவங்களோட கூட்டு முயற்சியில் இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உணர்த்துகிற வழியை, இது உணர்த்துகிற பிரச்சனையை நீங்கள் எல்லாரும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. ரொம்ப நன்றி.
ஒரு ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள உட்காந்து உட்காரும்போது பேக் வந்து முதல்ல ஒரு கால்மீடு சொன்னாரு. நீங்க இப்போ கரண்ட்ல நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாருங்களா இல்லை முடிஞ்சிருச்சு இப்போ நல்லா கொடுத்துருக்கா சொன்னாருங்களா? அப்படிலாம் இல்லை. பின்னால் உள்ள தேதியை பார்த்தீங்கன்னா கூட தெரியும். 24வது வருஷம் காமிச்சிருப்பேன். அப்போ இந்த வருஷம் ஒரு வீடியோ ஆஃபீஸை காட்டணும்னா இந்த வருஷத்தில் யார் முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ தான் காட்ட முடியும். இந்த வருஷத்தில் வேறு யார் இருந்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோ தான் வந்திருக்கும். அதனால் ஸ்டாலின் சார் ஃபோட்டோ காட்டினதுக்கு உள்ளர்த்தம்னு ஒன்று கிடையாது. இப்போவும் நடக்குதுங்கிறத தான் நான் கடைசியில் பல பிரசிடென்ட்கள் பேசுகிறத நான் காமிச்சிருக்கேன். என்னங்க, எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த ஆட்சியில் எல்லா ஆட்சியிலையும் காலாகாலமாக நடந்துக்கிட்டே இருக்குங்கிற ஆதங்கத்தில் தான் அந்த படமே பண்ண முடிவெடுத்தோம். அதாவது பர்டிகுலராக இந்த ஆட்சி அந்த ஆட்சியும் சுட்டி காட்ட வரும்ல. எந்த ஆட்சி வந்தாலும் எந்த மாற்றமும் வரல. எல்லா ஆட்சியிலையும் இந்த அவலம் தொடருங்கிறது தாங்க முடியாத வேதனையாக இருந்துச்சு. இந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ந்து சொன்னீங்க. அதனால தான் சீமானை கூப்பிட்டு அப்படி அதாவது மாற்றுங்கிறது இல்லை, மாற்றுங்கிறது எந்த பக்கம் வந்தாலும் அதை நம்ம நம்பலாம். ஏன்னா அவங்க இன்னும் ஆட்சி கட்டில் உட்காரல. அவங்க எப்பேற்பட்ட ஆட்சி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் அவங்க பொதுக்கூட்டங்களில் பேசுறதை நம்ம வந்து ஒரு நம்பகமாக நினைக்கலாம். ஆனால் நான் அவரை பர்டிகுலராக நான் கூப்பிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து பல பேருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன். அதில் அவருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த ஆட்சியும் நீங்க சொன்னீங்க, எந்த ஆட்சி அந்த ஆட்சி சொன்னீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து படத்துக்குள்ள தாக்கல் ஏடிஎம் தான் தாக்கிருக்கீங்க. காலில் இருந்து அதெல்லாம் நீங்கள் வந்து சென்சார் என்ன சொன்னாங்க? இல்லைங்க, காலில் மெக்கிங் போட்டுருக்கீங்க. அப்படி ஒரு பத்திரிகை பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து நம்ம ஒரு பத்திரிகை இருக்கும்போது பண்ணலாமா? இல்லை திமுகவுக்கு எதிராக இதில் இல்லை எதுவும் சீன் இல்லைங்கிறீங்களா? இல்லை அதிமுகவுக்கு எதிராக சீன் இருக்குங்கிறீங்க. நான் கேட்குற கேள்வின்னா திமுகவுக்கு எதிராக இல்லை காட்சி இருக்கா இல்லையா? நாசுக்கா இல்லைங்க, பொலேர்னு சொல்லியிருக்கேங்க. திமுகவுக்கு எதிராக நான் பொலேர்னு சொல்லியிருக்கேன். ஒரு கட்சியும் இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானையும் நான் கிண்டலடிக்க தான் செஞ்சுருக்கேன். அதனால பொத்தாம் பொதுவான இதாக நான் பண்ணலை. அதாவது இப்போ விஜய் சார் சம்மந்தப்பட்ட வசனம் ஒன்று வருது படத்தில் அப்படின்னா, இப்போ ஏற்பட்ட அவலங்கள் நடக்கிறப்ப ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஆன்லைன் சீட்டாட்டத்தில் இருக்கான். இன்னொரு பையன் என்ன கேட்குறான்னா, விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவார்னு தொடையை தட்டி செல்ஃபோனை ரசித்து கேட்டுட்டு இருக்கான். அப்படிங்கிற விஷயங்களை தான் நான் உணர்த்துறேன். இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக ஒரு சர்ச்சையை உருவாக்கணும், இவங்களை காயப்படுத்தணும், அவங்கள அவமானப்படுத்தணுங்கிற நோக்கம் சத்தியமாக எனக்கு கிடையாது. ஆனால் நம்மளை சுற்றி நடக்கிற அரசியல் இருக்குல்ல, அப்பேற்பட்ட அரசியல் நடக்கிறப்ப நம்மளுடைய சிந்தனையை எந்த பக்கம் போக விட்டுட்டு இருக்கோம் இருக்குல்ல, அதை சுட்டி காட்ட தான் எடுத்தேன். மற்றபடி அதிமுக மேலே எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவின் உயிர் தோழி சின்னம்மா அவர்கள் எனக்கு நல்ல நண்பர். பல இடங்களில் அவங்களும் தான் அதில் வந்து கொஞ்சம் அந்த அரசியலையும் நான் சொல்லியிருக்கேன். அதனால சொல்கிறேன், பாரபட்சம் பார்க்கல. பர்டிகுலராக அவங்களை தாக்கணும் அப்படிங்கிறது உள்நோக்கம் கண்டிப்பாக கிடையாது. இல்லை, நான் அவருக்கு ஒத்துக்கல தான் ஃபர்ஸ்ட்னா இதுக்கு இல்லை. அவர் வந்து அழுக்கான ட்ரெஸ் போடவே ஒத்துக்கல. நான் தான் பிரசிடென்ட் ஆகிட்டேன்ல. பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் ஓகே, பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு எதுக்கு அழுக்கு சட்டை கொடுக்குற அப்படின்னு தான் கேட்டார். அப்போ தான் பல பிரசிடென்ட்களை நான் அவர் காமிச்சேன். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த பிரசிடென்ட்லாம் பாருங்க சார், அந்த நிற்கிறார் பாருங்க அந்த கார்னரில், பரவாயில்ல நானும் உங்களுக்கு அழுக்கு சட்டை கொடுத்துருக்கேன். இந்த மக்கள் அவருக்கு இன்னும் சட்டையே கொடுக்கல. சட்டையே போடாமல் ஒரு பிரசிடென்ட் நின்றுட்டு இருந்தார், ஒரு தலித் பிரசிடென்ட். அதை நான் காமிச்ச ஸ்பாட்டில் சாருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அடைஞ்ச துயரங்களையும் ஒவ்வொரு பிரசிடென்ட்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் இந்த மாதிரி ஆதிக்க வெறியில உள்ளவங்க என்னெல்லாம் செய்யறாங்கிறதையும் ஷூட்டிங் முடிய அவர் சொல்லிட்டே இருப்பேன். அவர் மனசுக்குள்ள நான் கடத்தினா தான் அவருடைய உடல் வெளிப்பாடை நான் கொண்டு வர முடியும். அப்படி இருக்கிறப்போ அந்த நிர்வாண காட்சிக்கு அவர் ஒத்துக்கிட்டார். நிர்வாண காட்சிக்கு ஒத்துக்கிட்ட நீங்க சொன்னீங்க, ஒரு கழிவறையில பிடிச்சு தள்ளுவாங்க, அது உண்மையான கழிவறை, பொதுமக்கள் பயன்படுத்துற கழிவறை. அந்த கழிவறையில பிடிச்சு தரப்ப செட்டு போட்டதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மக்கள் இந்த பிரச்சனை அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டேன். அதே பாத்ரூம்ல என்னை பிடிச்சி தள்ளட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அர்ப்பணிப்பா மாறி இருந்தார். எங்கே மட்டம் தட்டி இருக்கேன், எந்த இடத்துல மட்டம் தட்டி இருக்கேன்? தூக்கி பிடிக்கிறேன். எங்க தூக்கி பிடிக்கிறேன்? ஒரு சமூகத்தை தூக்கி பிடிக்கிறேங்கிறீங்களா? எங்க தூக்கி பிடிக்கிறேன்னா? எந்த சமுதாயத்தையும் தூக்கியும் பிடிக்கல, இறக்கியும் பிடிக்கலண்ணா. என்ன சார்? ஆமா, எங்க நடக்குதா? நடக்கிற பிரசிடென்ட்ல தான் வரிசை அடிக்கிருக்கேன். அவங்க எல்லாம் இன்னைக்கு கரண்ட் பிரசிடென்ட்ங்க, இன்னைக்கு சிட்டிங் பிரசிடென்ட். அவங்க அந்த ஊரு பேரு மாவட்டம் வரைக்கும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இல்ல, நான் காமிச்சது 6 பிரசிடென்ட், 150 பிரசிடென்ட்ல காட்ட நான் ரெடியா இருக்கேன். அதனாலதான் உங்கள்ட்ட முகப்பிலே போட்டேன். இப்ப ஏற்பட்ட அவலம் இந்த காலத்துல நடக்குதான் நீங்க கேட்டீங்கன்னா உங்களை கையை பிடிச்சி அடிச்சு போய் காட்ட தயார்னு போட்டது சும்மா வார்த்தைக்கான போர்டு கிடையாது. என்னங்க? சரி, அந்த வரிசையில என்னை தயவு பண்ணி கட்டமைக்காதீங்க, நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா அந்த நோக்கம் கிடையாது, நிச்சயமா கிடையாதுண்ணே. அப்படி ஒரு உள்ளர்த்தம் நீங்க கற்பிச்சீங்கன்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல.
படத்துல ஒரு சீன்ல வந்து ஒரு பெரிய ஏற்றத்துக்காக பிளாக் ஏற்றுக்காக போய் நிற்பார். அது உண்மையா போன இதுல நடந்தது, நடந்தது இந்த ஆட்சியிலே நடந்துட்டு. அது இன்னொரு அவலம் இருந்தது, அதையே சுட்டி காட்டுறாங்க. என்ன அவலம்? டாஸ்மாக் ஒரு வருமானம் அதிகமா வந்ததுனால அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதே சுதந்திரம் இல்ல அப்படி சொல்லணும்னா நிறைய பிரச்சனை சொல்லலாங்க. நான் அதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயத்த அது இதே ஒரு ரெண்டு பண்ணு இவனு டைரக்ட் பண்ணி பண்ணு. சாரி ஆனா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அடக்கப்படுறாங்க ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை நீங்க கையெழுத்து பண்ணிருக்கீங்க. இல்ல நான் என்ன சொன்னா, ஒரு இடஒதுக்கீடுங்கிறது எதுக்குங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து ஒரு சமுதாயத்தை விடுவிக்கணும், மேல கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஆனா அப்படி கொடுத்தா கூட அந்த இடஒதுக்கீடு கூட இங்க போலியாக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்துக்கு வந்தும் நம்ம மிதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுனா அது அது அந்த இடஒதுக்கீடு அரசியலையே கேவலப்படுத்துற மாதிரி, பேருக்காக இயங்குற மாதிரி, அதை சுட்டி காட்டுறது நமக்கு. மற்றபடி ஜாதி அரசியலை கொண்டு வரவே கிடையாதுங்க. ஒரு இடஒதுக்கீடுங்கிறது ஒரு பஞ்சாயத்து சட்டத்தில் எப்பேற்பட்ட முக்கியமான ஒரு விஷயம், ஒருத்தனை கைதூக்கி வர விஷயம். ஆனா அது பேரளவுக்கு மட்டும் இருக்கு. இத்தனை வருஷ காலத்துல அது எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கல அப்படின்னா அது நிச்சயமா இவ்வளவு பெரிய பரப்புரையா சொல்ல வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். என்னங்க முதல்ல இல்ல ஆட்சிக்கு வந்தவங்க, ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க அதுக்கான மாற்றத்தை செய்யணும். இப்ப நான் சொல்றது என்னன்னா, ஒரு மொத்த தமிழ்நாட்டுல தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் அதிகபட்சம் எவ்வளவு பேர் இருக்க போறாங்க? ஒரு 200 பேர் இருப்பாங்களா? ஒரு மாவட்டத்துக்கு 15-20 பேர் இருப்பாங்களா? அந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு உத்தரவு போடுங்க. தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்ட்ட மாசம் 2 தடவை பேசுங்கன்னு உத்தரவு போடுங்க. ஒரு நொடியில ஒரு உத்தரவுல மாறப்போற விஷயத்தை ஏன் இவ்வளவு நாள் அதே மாதிரி வச்சிருக்கீங்க? இந்த ஆட்சி அதனாலதான் அதுபட்ட காட்சியில நான் வைக்கல. ஊராட்சி மன்ற தலைவருக்கே போன ஆட்சியில் வந்து சபாநாயகர் அந்த தனபாலுக்கு கொடுமை இல்ல அதுதான் தனபால் சாருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல தனபால் சாருக்கு அந்த மாதிரிலாம் கொடுமை நடந்ததுனாலதான் அவர் சபாநாயகர் ஆக்கப்பட்டாரு. அவருக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கணும், ஒரு முதலமைச்சரே அவங்கள பார்த்தாலும் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தனபால் சாரை வந்து சபாநாயகர் ஆக்கினாங்க. நன்றி, எல்லாருக்கும் நன்றி.